ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அப்போத்துலேருந்து ஒரு கான்வர்சேஷன் ஆகினுக்குது. ஓகேங்களா? கான்வர்சேஷன்னா என்னென்னா, அப்போத்தில் நானும் பார்க்குறேன், ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து மருமகளோ இவங்க மாமியாரோ உட்காந்துன்னு அவங்க பாட்டுன்னு வந்து இந்த குழந்தை பிறந்தா, அந்த பேர் இந்த குழந்தை பிறந்தா, அந்த பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் ஆகிருந்துச்சு. இப்போ கூட நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே போனேன், போய் பார்த்தா ரூமில் வந்து இந்த டாபிக் ஓடி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு ஃபன்னியாக தான் போய் நின்றுச்சு அந்த டாப்பிக்கு. சரி, இப்போ நானும் போய் ஜாயின் பண்ண போகிறேன். வாங்க, என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறாங்க, இன்னும் எந்த குழந்தைனே கூட நம்மளுக்கு தெரியாது, ஆனா பெண்ணா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் வந்து ஒரு ஃபன்னியாக இருக்குது, இந்த பேர் வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் கான்வர்சேஷனாக போயின்னு இருக்குது. நம்மளும் போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, என்ன நடக்குதுங்க? அப்போட்லேருந்து நானும் பார்த்துனுக்கிறேன், கான்வர்சேஷன் பயங்கரமாக போயினுக்குது. சும்மா கெட்டிங் ரெடி ஃபார் வாட்? நான் பேசக்கூடாதா? அம்மா நீங்கள் பேசணுமா? நாங்கள் எதோ சொல்ல, ஏதோ காமெடியாக ஓடி நின்ற டாப்பிக்கு. நானும் அங்கேருந்து வந்தேன், பார்த்தேன், ரெண்டு பேரும் வந்து ஏதோ பேர் இது வைக்கலாமா அது வைக்கலாமான்னு பேசி இந்த மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா பேர் வைக்கக்கூடாது, சும்மா ஒரு காமெடி. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு வந்து என் கை கற்பாக்குதாம்மா. இந்த அம்மா பேர் கிளியோபாட்ரா. யாரு என் கை இதை பற்றி இது பேசுறது? இதுதான் கலர், இது பார்த்து தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். கலர் பற்றி பேசாதீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் கன்ஃபியூ ஊற்றுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கமெண்ட் 1 2 3 பொறுக்கணும். எப்படி பிறந்தாலும் அது நம்ம குழந்தை. கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, அது நம்ம குழந்தை. ஏன் இவங்களுக்கு இவ்வளோ அழகாக கறப்போ, இவங்களுக்கே நான் வந்து கருத்து குட்டியாக பிறக்கல சொல்லு. என்ன இவங்க வளர்க்கல? இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம அன்பு, ஒரு அப்பாவோ அம்மாவோ பாசத்தை காட்டி நம்ம வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அவ்வளோதான். அதே மாதிரி தான் எனக்கும் ஆசை இருந்திருக்கோம்ல சின்ன வயசுல. நானும் ரெண்டு பேரும் நல்லா ஊட்டி ஆப்பல் மாதிரி இருக்கிறீங்க. என்ன மாட்டி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா கலாய்க்கிறாங்க பாத்தியா? லொல்லாவான். நான் இல்லை, நான் சொன்ன கருப்பா பெற்றுக்கோங்க என்னன்னு. அது எப்படிப்பா? அது வந்து உள்ளக்கிற புள்ள மேல ஒண்டி பழி போட்டுறீங்க. இல்லை, இப்போ கூட நீ சொல்லியே இந்த மேடம் என்ன பண்ணி தருமா, இது என்ன வாங்கிச்சுன்னா உள்ளக்கிறது பாரு, என்ன விட மாட்டேன் சாப்பிட்றதுக்கு, எல்லாம் தள்ளி எடுத்து பாரு அப்படின்னு. அது பாவம் என்ன பண்ணுது குழந்தை. டெலிவரிக்கு வந்து யாருக்குமே எப்படி என்னன்னு தெரியாது, நமக்கெல்லாம் புது. அப்போ வந்து நான் கூட சாப்பிட விடல, வாமிட்டு அதனால தான் கலர் கம்மியாயிட்டு. ஒரு ஃப்ரூட்ஸும் சாப்பிடல, ஒன்றுமே சாப்பிடல. ஆனால் எல்லாரும் சொன்னதுன்னா 2 பேரும் கலராக இருக்கிறீங்க, அதனால குழந்தை கலராக போனாங்க. பிறந்தவனை பார்த்துக்கோ. ஏய் உங்களுக்கு என்ன கலாய்க்கிறீங்களா? உங்களுக்கு வேற இல்லை, நான் தான் கச்சனா உங்களுக்கு பார்க்குறேன் 2 பேருக்கும். இல்லை, அவங்களும் சொல்கிறாங்க பொறுக்கும் போதே கருப்பாயிருச்சா மம்மியா தான். சரி மோனா, இப்படி என்ன கலாய்க்கிறிய கருப்பாக்கிறேன்ட்டுன்னு. ஏன் அப்ப இந்த கருப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? நான் எனக்கு பாருப்பா, நான் வந்து கற்பன் இல்லை, நான் கருப்பு இல்லை, நான் அழகா தான் இருக்கிறேன். இதுல என்ன கருப்பு வெள்ளனால அது நீ பிறந்தப்போ அப்படி நினைச்சா, அதுக்கப்புறம் நீ என்ன அழகு இல்லை அது போயிட்டியா? அழகு இல்லாம தான் இந்த அம்மா மயங்கிச்சா சொல்லு. இல்ல, அந்த டைமுக்கு வந்து குழந்தை பார்க்க வந்தவங்க எல்லாம் வேற கேட்ட கேள்வி என்ன இப்படி கேட்டுன்னு இருப்பாங்க. ஏன் 2 பேரும் வெள்ளையாகிறீங்க, இவன் கருப்பா பிறந்துக்கிறான், கருப்பா பிறந்து நான் என்ன பண்ண முடியும்? மருந்து செய்த வேலை இல்லைன்னா நீங்களும் நேரத்துக்கு வந்து ஷாருக் கான் மாதிரி போதும். இப்பயே நான் வந்து நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்தா கூட இது எட்டி ஸ்பை மாதிரி பாக்குறேன். எங்கன்னா ஓடிடுமா என் புருஷன், எவ்வளோ கொத்தின்னு போயிடுவாளா அப்படின்னு பாக்குறேன். இன்னும் நான் ஷாருக் கான் மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோயே, அவ்வளோதான். நான் வந்து ஜானுக்கு ஒன்றுமே சாப்பிடலாமா, வெறும் டேப்லெட்ஸ் கூட நிற்காது, வெறும் ட்ரிப்ஸு தண்ணி, எப்போனா ஒரு நாளுன்ற மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் தங்கும். ஆனால் அப்புறம் ரொம்ப பயங்கரம், எங்கெங்கயோ டேப்லெட்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, நிற்கவே இல்லை. ஆசை எதுவுமே சாப்பிட முடியாது, ஆசைன்றதே இல்லை, சாப்பிட பார்த்தா விஷம் மாதிரி இருக்கும். எதுவுமே தண்ணி கூட குடிக்க முடியாது, பிளட் வந்துடும். தண்ணி குடிக்காது, வாமிட் எடுத்து எல்லாரும் இங்கே ஒரு பக்கெட் வச்சுருவாங்க பக்கத்தில், வாமிட்க்கு ஏஞ்சி ஓடாதுப்பா, ஏற்கனவே வீக் ஆக்குறேன்.
அந்த மாதிரி கஷ்டம் எடுத்து பிறந்த பிள்ளை ஆனா ஹெல்த்தி ஃபுல்லு வாமிட் எடுக்கிற பசங்க எல்லாம் ஹெல்த்தியா ஆனா டெலிவரி பெயினே இல்லாத பிறந்து ஈஸியா பிறந்து அதுதான் அதுக்கு முன்னாடியே உனக்கு பெயின் கொடுத்துட்டானே இதுக்கு மேல என்ன பெயின் 9 months கொடுமைப்பட்டேன் நான் ஸ்டார்டிங்கே வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுதான் ஆம்பளை பசங்க பிறக்கும் போதோ சிங்கம் பிறக்கும் போதோ நார்மலா பிறக்காதா கலந்து குழந்து பூரி கீரி பயங்கரமா பிறக்குமா சிங்கக்குட்டி பிறக்கும் போது அப்படிதான் வரும் அப்புறம் தான் எனக்கு அது புரிய வந்துச்சு அப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிட்டாங்க அதை பத்தி பிரெக்னன்சி மம்மி நீ வேற சின்ன வயசுலன்ட்டு இப்போ வந்து கமெண்ட்ஸ்ல கலவாங்க எந்த வயசுலன்னு சொல்லுமே சைல்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க உங்க அத்தைக்குன்னு சொல்லிட்டு இல்ல சின்ன வயசுனா அப்பெல்லாம் 1980s கல்யாணம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி ஏஜ் தான் ரொம்ப சின்ன குழந்தைலாம் இல்ல ஆனாலும் அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன குழந்தை இல்லமே அதெல்லாம் தெரியாது 20 கூடவே குழந்தை எல்லாம் பிறந்துச்சு ஆனா என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்றது என்ன குழந்தைங்க எப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால என் மைண்ட் செட்ல வாமிட்னா இது சாப்பிட்டா வாமிட் வந்துடும் அந்த மாதிரி ஃபீல்ல இருக்கும் என் மைண்டு நான் மாத்திக்கவே இல்லை அது எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் ஷாரனுக்கு ப்ரெக்னன்சில நானே மைண்ட் செட்டை மாத்திக்கினேன் நம்ம இதெல்லாம் ஒன்றும் இல்லை வராது ஒரு இது நம்ம ஏம் தான் அது மைண்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது ஆனா இவனுக்கு அந்த மாதிரி நினைக்கல எத்த பார்த்து வந்துடும் இப்போ நினைச்சு அது வாமிட்டே வரும் அது எதுவுமே நிக்காது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி அது விட்டுருங்க வாமிட் டாபிக் வேற 3 months தான் வாமிட் பண்ண அப்புறமா நல்லா சாப்பிட்டு என்ன சாப்பிட்டா குழந்தை கலராக்கும் என்ன சாப்பிடலாம் அப்படியெல்லாம் யோசனை பண்ணி அப்ப சாப்பிட்டேன் அடுத்தா அது குஜிலி மஸ்து மாதிரி இருக்குது அந்த பொண்ணு அப்போ இருந்தே கலரா நல்லா இது ஏன்னா பேர் பத்தி பேசியிருந்தீங்களே என்ன பேர் முடிவு பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கே உனக்கு தெரியாது கேர்ளா பாயான்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்பவே அதெல்லாம் யோசிக்க கூடாது பேசக்கூடாது இவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் பேசக்கூடாது உன்னை நான் என்ன சொல்லித்தான் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கும் ஓகேப்பா டாபிக் வந்து ஆர்யாவா சூர்யாவா சிம்ரன்னா ஆண் குழந்தை பிறந்த ஆர்யா பெண் குழந்தை பிறந்த அனுஷ்கா இப்படி இப்போ மேட்ச் பண்ணிடு இல்ல என்ன இவங்க வந்து வெக்கப்பட்டு கண்ணுமுடி சிரிக்கிறேன் சும்மா காமெடி பண்ண என்ன நீ தானே ஐயோ லாஸ்ட் வரைக்கும் என்ன பேர் வைக்குதுன்னே வரல பேர் வைக்க சர்ச்சுக்கு போயிட்டோம்ல ஃபாதர் என்ன பேர் அப்போ சரி ஜான் அப்புறம் என்ன வைக்கிறது சரி கிளின்டன் ஜான் யாருன்னா இப்படி பண்ணுவாங்களா உலகத்துல எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாமா சோறு இதெல்லாம் வேற பேரெல்லாம் மைண்ட்ல வச்சுன்னு போனோம் அங்க போயிட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா வானவானா அப்புறம் இது சரி சாமி பேர் ஜான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலா ஜான் கிளின்டன் அப்புறம் எவ்வளவு பேர் ஏன் கிளின்டன் வச்சேன் ஏதோ வந்துச்சு ஃப்ளோ யாருன்னா இப்படி உன் மாதிரி நான் இருக்கவே மாட்டேன் என் குழந்தைக்கு ஏதோ ஃப்ளோல வந்துச்சுன்னு வச்சிருவாங்களா நல்ல வேலை ஃப்ளோல வேற ஏதோ வரல எனக்கு வந்து சுனில் குமார் நெக்ஸ்ட் பிறந்த அனில் குமார்னு வைக்கணும்ட்டா சுனில் அனில் அதுவும் கிறிஸ்டியன் தான் சுனில் குமார் அனில் குமார் அங்கவை சங்கவை அப்படி என் ஃப்ரெண்ட் இன்னொரு கூட சுனில் குமார் ஆமா சுனில் இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் பாரு சீனு அவ்வளவுதானா பெட் நேம் அது அவ்வளோதான் 10 பேரை வைப்பாங்க ஒருத்தருக்கு உனக்கு தான் வைக்குவாங்க போ நான் யாரை கேட்குறேசியா பிசியா குசியா எனக்கு எப்படி வச்சாங்கன்றதே காமெடி தான் ஃபர்ஸ்ட் கிரண் கிரேஷியா அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க அது யாரு கிரண் பேடி ஓ கிரண் பேடி எங்க பாட்டி கிரண் பேடினா இஷ்டமா கிரண் கிரேஷியா அப்படின்னு சொன்னாங்க அது நான் பையன் பேரா இருக்குது வேணான்ட்டு நான் ஆரோக்கிய கிரேஷியான்னு மாத்திட்டாங்க இப்போ நம்ம பையனா பிறந்தா நம்ம என்ன பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் ஒரு பட்டியல் எடுத்து வச்சுக்கிறேன் இல்ல நீங்க சொன்னா மம்மி என்ன பாக்குது ஹாஸ்பிடல்ல வந்து ஒண்ணு டெலிவரி ஆனவங்க பேர் கொடுக்கும் ஆமா அதோ இருக்குது ஆமா சொன்னாங்க அப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல நாங்க பேப்டிசம் கொடுத்த மேல தான் இப்போ வந்து ஹாஸ்பிடல்லையே பேர் வேணும் அதுதான் இல்ல ஷீலுக்கு வந்து அந்த ஷாரனுக்கு வந்து கேட்டாங்க ஸ்னேகான்னு கொடுத்துட்டா அப்ப நான் எல்லாத்தையும் ஃப்ளோல கொடுத்துறாங்க அப்ப கேட்டோன்னே எனக்கு ஸ்னேகா ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்னேகான்னு கொடுத்துட்டேன் இது நமக்கு இதுக்கு ஒன்று சொல்லுங்க மம்மி ஃப்ளோல பையனுக்கு இப்போ நீ ஏதோ தமாசா பேருங்க வச்சுன்னு நான் கேட்டு தான் உள்ள வந்திருந்தேன் ஆமா நீ வச்ச பேர் எனக்கு ஒண்ணு கூட வாயில வரல இத சொல்லுங்க फ्रेंड्स இங்க பாருங்க फ्रेंड्स கேர்ள் நேம் ஃபர்ஸ்ட் ஓகே குயின்சி குயின்சியா நெக்ஸ்ட் பிளேக் அதான் பிளேக் பேக்குன்னு பிளேக்
அது ஒரு படம் ராக்கோட ஒரு படம் அதுல அந்த ஹீரோயின் பேர் பிளேக். ஏமா வாயில நுழையிற மாதிரி தான் பேர் வைக்கிறது. கைரா. ஆயிரா ஆயிரா இல்ல, ஆயிரா வந்து சுவேல் அவங்க பொண்ணு. ஆயிரா கைரா வந்து ஸ்பிட்ஸ்வில்லால இருந்து பார்த்தேன். நான் பாக்குற சோல இருந்து அது கியாரா. அது கைரா. கயிறு, இந்த கயிறு த்ரெட்டு அதெல்லாம் வேணாம், ஒழுங்கா வை புள்ளைக்கு பேரு. கியாரா. கியாரா அழகான பேரு. கியாரா அட்வானின்றது ஒரு ஹீரோயினுக்கு இது. ஓகே, அது பேர் அப்ப வைக்க கியாரா. மாட்டேன் நான். அது கியா காருன்னு இடுவாங்க. வாங்க. ஏய் நல்ல பேரு கியாரா. கியா. ஓகே ஜாரா. ஜாரா வந்து ஸ்டோரு வேணாம். ஏய் ஏதோ கடை பேரு. பிராண்டட் ஸ்டோர். ஜாரா ஸ்டோரு. ஆமா. ஓகே எஸ்டெல்லா. ஆஹா. எஸ்தோல கார் பாது. சரி ஹார்லி. ஹார்லிக்ஸா. அவ்வளவுதான். நோ நேம். ஹார்லிக்கு ஏதோ நம்ம சேர்த்து வச்சோம் இல்ல பேரு. ஹார்லி கிளின்டன். ஹார்லி கிளின்டன் எப்படி இருக்குது? என் பேரு அப்பா பேர் வரோம்ல, வரதா. ஹார்லி கிளின்டன். சூப்பரா இருக்குது பேரு. ஹாலியா. ஹோலி இல்ல, ஹாலி, HARLEY. ஹார்லி டேவிசன் பைக் இதுல, அந்த மாதிரி ஹார்லி கிளின்டன், குயின்சி கிளின்டன், லின்சி கிளின்டன், அப்புறமா என்ன கியாரா கிளின்டன் அப்படின்னு பேர் வச்சிருந்தோம். எதுவுமே இது தான்ட்டு முடிவு ஆமா. பண்ணிடுவாங்க. சும்மா கேர்ள் பேபிக்கு ஒரு 4-5, பாய் பாய் பேபிக்கு பேபிக்கு 4 4-5. அப்படிதான். பார்த்து ஹாஸ்பிடல்ல மிராக்குலஸ். அப்புறம் அப்புறமா கடவுளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ரயான். ஜானி. ஜாமி, ப்ளோமின்னு. வேற என்ன? ஏய் அவ்வளவுதான் இருக்கு பேரே. ஜுவான். ஜியோனா. ஜாமி ஜாமி எல்லாம் வேணாம். ஜாமா அது. ஜேக். ஜாக். ஜேக் கிளின்டன். ஜாக். ஜாக் வேணா, ஜாக் பழைய பேர். ஜேக்கோ பழைய பேர் தான். மிராக்குலஸ் ஜேக் எப்படி? இவர் ஒருத்தர் ஆலிவர். ஆலிவர். நோ. ஆலிவ் ஆயில்ன்ற மாதிரி. விஹான். விஹான் வந்து பிடிக்கிறா யாருக்கும். நீ தமாசா இருக்கிறல்ல, நீ வந்து படத்துல இது வியான் வந்து குட் பேட் அக்லில அஜித் பையனோட பேர் வியான். வியான் இல்ல விஹான். விஹான் அதுதான் சொல்றேன், விஹான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம காமெடியாக வந்து நாம வீட்டில் எப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சும்மா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இது நம்ம சொன்ன பேரில் எதுனா ஒன்று வைக்குவோமானா எங்களுக்கோ தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம சொன்ன பேரில் எதுவுமே வந்து மம்மிக்கே பிடிக்கல. என்னம்மா இது இப்படின்றீங்க அப்படின்றாங்க. எனக்கு ஃப்ளோவில் வச்ச மாதிரி அவங்க ஃப்ளோவில் வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. நம்மளும் பிளான் ஃப்ளோவில் வச்சிடலான்னு. எனக்கு ஒரு 4 கிறிஸ்டியன் பேர் நல்லா தெரிஞ்சிருந்தா நானும் ஃப்ளோல வைப்பேன். எனக்கு எல்லாம் பழைய பேர் தான் தெரியும் கிறிஸ்டியன். அதுதான் கொஞ்சம் நம்ம பிரிட்டிஷ், இங்கிலீஷ், ஈஜிப்ஷியன் அவங்களெல்லாம் கொஞ்சம் தூக்கணும், புதுசாக இருக்கணும். ஆக்சுவலி ஜான்னு சொல்லும் போது தாத்தா தான் வந்து கிளின்டன், ஜான் கிளின்டன். அப்போ வந்து பில் கிளின்டன் வந்து ரூலிங். கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பாப்போம் பொண்ணா பையனா இல்லை நீங்களே கொஞ்சம் சஜஷன்ல போடுங்க. இதோட நாங்கள் வந்து ஃபைனலாக பேர் வைக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒரு 8வது மாசமோ 9வது மாசமோ இல்லை பிறந்துட்ட பிறகு இது ஒரு டாபிக் வரும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் அம்புற பேரெல்லாம் நாங்கள் வந்து ஆமா நீங்களும் சஜஷன் கொடுங்க. ஆமா நீங்க அம்புற இப்போ இந்த வீடியோல நிறைய பேர் சஜஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நாங்க எடுத்து வைக்கிறோம். நீங்க அம்புறதெல்லாம் நாங்க எடுத்து வைக்கிறோம். ஃபேமிலியா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆமா நம்ம வந்து குழந்தை பிறந்துட்டோன்னு ஒரு டிஸ்கஷன் நண்டே நடக்கும் பேர் வைக்கிற சிச்சுவேஷன் வரும்போது. ஸோ நாங்கள் சொல்ற ஒரு இது லிஸ்ட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டோ வச்சு டேலி பண்ணி எது சூப்பராக இருக்குதோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக வைக்க போகிறோம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெய்லியும் வந்து எதுனா ஒரு ஷோ பார்த்தா இந்த பேர் வைக்கலாம், அப்படி வைக்கலாம். நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணிருக்கிறோம். பாய்ஸ் தான் அனுப்புங்க, கேர்ள்ஸ் தான் அனுப்புங்க, எது வந்தாலும் நம்ம வந்து அதை பார்த்து டேலி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.